கூடுதல் தொகுதிகளை கேட்டும் கூட்டணி கட்சிகளால் திமுக தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, மக்கள் நீதி மய்யம் இடையேயான திமுக பேச்சுவார்த்தையில் காலதாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தொகுதி கேட்பதால் திமுகவில் இழுபறி நீடிப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, மக்கள் நீதி மய்யம் கூடுதல் தொகுதிகளை கேட்பதால் திமுகவில் இழுபறி நீடிக்கிறது. கூடுதல் தொகுதிகள் கேட்கும் கூட்டணி கட்சிகளால் திமுக தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது கூட்டணி தொடர்பாக திமுகவில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் கூடுதல் தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்பதால் திமுகவில் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை கடந்த 22ஆம் தேதி தொடங்கியிருந்தது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் விசிக, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறாமல் இருக்கிறது. தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலிருந்தே அவர்கள் கூடுதல் தொகுதி வேண்டும், இரட்டை இலக்கு கொண்ட தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தது. அதற்கு பிறகாக அதிலிருந்து குறைந்து 8 தொகுதிகள் வரையிலும் வேண்டும் என்ற கட்டாயத்தில் தொடர்ச்சியாகவே கோரிக்கை முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருந்தும் தற்போது வரையிலும் உடன்பாடு கையெழுத்தாகாமல் இருக்கிறது. மேலும் 2 நாட்களாக பேச்சுவார்த்தைக்கு வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் மாநில செயற்குழு, அதே போல உயர்மட்ட குழு உள்ளிட்ட குழுக்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தலைமை அலுவலகக்கூடிய டெல்லியில் அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்களை, கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளை விட 2 தொகுதிகள் அல்லது 1 தொகுதிகள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருகிறது. அதே போல விசிகாவை பொறுத்தவரையிலும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மொத்தமாக 12 தொகுதிகள், அதாவது தமிழகத்தில் 10 தொகுதிகளும் புதுவையில் 2 தொகுதிகள் என 12 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் புதிதாக கூட்டணியில் கட்சிகள் வரும்பொழுது தொகுதிகளை குறைக்க இருப்பதாக திமுக தெரிவித்ததன் அடிப்படையில் 10 தொகுதிகள் மொத்தமாக வேண்டும், அதில் 8 தொகுதிகள் தமிழகத்திலும் 2 தொகுதிகள் புதுவையிலும் வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது வரையிலும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவை விட குறைவான தொகுதிகள் வழங்கக்கூடாது என்றும் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தை குழுவோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான் விசிக நடத்தியிருக்கிறது. 2 முறை முதலமைச்சரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் இது தொடர்பாக பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மக்கள் நீதி மய்ய கட்சியை பொறுத்தவரையிலும் 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் 12 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை திமுக தன்னிடம் கொடுத்திருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் 2 தொகுதிகள் மட்டுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொடுக்க இருப்பதாகவும், அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் நீதி மய்யம் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. 6 தொகுதிகளிலிருந்து தொகுதிகளை குறைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 3 அல்லது 4 தொகுதிகள் வரை கேட்க இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில்தான் அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது இன்று மக்கள் நீதி மய்யம் நடத்துகிறது. இதற்கு பிறகாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது உடன்பாடு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த 3 கட்சிகளும் பேச்சுவார்த்தையில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதிலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 3 கட்சிகளின் உடன்பாடு எட்டப்பட்டு கையெழுத்தாக பிறகுதான் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை என்பது திமுக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையே திமுக தேமுதிகவுடன் நடத்தப்படாத நிலையில் அதிலும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இதனால் இந்த வாரத்திற்குள்ளாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு செய்தால் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் என்பது அறிக்கையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தையே இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டார்கள் என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் திங்கட்கிழமைக்கு மேல்தான் இந்த அனைத்து கட்சிகளுடான உடன்பாடு என்பது எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்பதால் திமுகவில் தொகுதி பங்கீடில் இழுபறி நீடிக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.